إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله تعالى من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم. أما بعد، قال الرحمن الرحيم في القرآن العظيم الفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து சிறப்பான தொடர்ச்சியான இந்த வகுப்பில் நீங்கள் எல்லாம் பங்கெடுத்து வருகிறீர்கள். கடந்த காலங்களில் நிறைய மௌலவிகள் உங்களுக்கு பல செய்திகளை உங்களுக்கு சொல்லி தந்துள்ளார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் குர்ஆன் மற்றும் அல்லாஹுவின் தூதர் உயிரில் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த செய்திகளை செவிமடுப்பதற்காக இந்த இடத்துல நாம் எல்லாம் ஒன்று குழும் இருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் செவியேற்கும் செய்திகள் நம்முடைய வாழ்வில் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனையோடு இந்த செய்திகளை ஆரம்பம் செய்கிறேன். அருமையானவர்களே, அல்லாஹு ரபுல் ஆலமீன் 3வது அத்தியாயத்தினுடைய 77வது வசனத்தில் அல்லாஹு குறிப்பிடுகிறான். சில மக்களை யார் அநியாயம் செய்தார்களோ, யார் இறை வரம்புகளுக்கு எதிராக நடந்தார்களோ, இறை வரம்பை மீறி நடந்தார்களோ அவர்களை பற்றி பேசுகிறான். இன்னல்லதீன இஷ்தரூன பி அஹதில்லா, அல்லாஹுடைய ஒப்பந்தத்தை, அக்ரிமெண்ட்டை அற்ப கிரயத்திற்கு, அற்பமான சொற்ப விலைக்கு விற்றுவிட்டவர்கள். ஐமானிஹிம், அல்லாஹுக்காக சத்தியம் செய்ததையெல்லாம் அவர்கள் அற்பமான விலைக்கு விற்று விட்டார்கள். சமனன் கலீலா உலாய்கலா ஹலாக்கலகும் ஃபில் ஆஹிரா, இவர்களுக்கு மறுமையில் எந்த பங்கும் கிட்டாது. அல்லாஹுடைய வாக்குறுதியை, அல்லாஹு ஏற்படுத்திய விதிகளை எல்லாம் அற்ப கிரயம் அப்படின்னா உலக வாழ்க்கை, உலகத்தில் உள்ள சுகபோகங்கள், பதவி ஆசை, தன்னுடைய மனோ இச்சை, இவைகளுக்காக அல்லாஹ்வுடைய விதிகளை எல்லாம் விற்பனை செய்து விட்டார்கள். இவர்களுக்கு மறுமையில் எந்த பங்கும் இல்லை. வலா யுகல்லிமுஹுமுல்லா, அல்லாஹ் அவர்களிடத்தில் பேச மாட்டான் மறுமையில். வலா எந்தொரு இலைஹிம் யௌமல் கியாமா நாளில் அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். பெரிய ஒரு நஷ்டத்தை பெற்றவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய பார்வை இல்லைன்னு சொன்னால், அல்லாஹ் நம்ம பரிசுத்தப்படுத்தலைன்னு சொன்னால், அல்லாஹ் நம்ம இடத்துல பேசலைன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நஷ்டம். உலகும் அதாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனைக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லித்தரான். அப்போ மறுமையில் மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியமான நிலையை ஒரு கூட்டத்தார் அடைகிறார்கள். அந்த கூட்டத்தாரனுடைய இலக்கணம் என்ன, அவர்களுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்விடத்தில் ஏற்படுத்திய ஒப்பந்தத்தை அவர்கள் முறித்து விடுகிறார்கள். ஒப்பந்தம் நிறைய இருக்குது, நம்ம எல்லாத்தையும் பேச முடியாது. சிறிது நேரம் பேச போகிறோம், அதில் ஒரு சப்ஜெக்டை பேசுவோம். எல்லாத்தையும் பேசாமல் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல நாம் பேசலாம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹு ரபுல் ஆலமீன்
2வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் சொல்லித்தரான். தீயவர்களை பற்றி பேசுகிறான். அல்லதீன அவர்கள் யார் தெரியுமா? யன்குலூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாக்கிஹி, அல்லாஹ் மீசாக் ஒப்பந்தம் ஏற்படுத்திய பிறகு, அல்லாஹ்விடத்தில் அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் எடுத்துக்கொண்ட பிறகு அந்த ஒப்பந்தத்தை முறிப்பவர்கள். வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி, அல்லாஹ் ஏவியதையெல்லாம் அவர்கள் துண்டித்து விடுவார்கள். ஐயூசல சேர்வதில், வயுஃப்சிதூன ஃபில் அர்த் பூமியில் குழப்பம் செய்வார்கள். உலாயிக்க ஹுமுல் காசிரூன், இவர்கள் தான் நஷ்டவாளர்கள். அப்போ அல்லாஹுடைய ஒப்பந்தத்தை முறிப்பது ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி ஐயூசல, அல்லாஹ் எதில் சேர்ந்து வாழணும்னு சொன்னானோ அந்த வாழ்க்கை முறையை விட்டு விடுவது. என்ன வாழ்க்கை முறை? இன்றைக்கி வாழ்வியல். இஸ்லாம் என்பது ஒரு சடங்கு சம்பிரதாயம்லாம் கிடையாது. அப்துல்லான்னு பேர் வச்சா அவர் முஸ்லீம், பாத்திமான்னு பேர் வச்சுட்டா அவங்க முஸ்லீம், இப்படியெல்லாம் கிடையாது. வாழ்வியல், அது ஒரு வாழும் நிலை. இஸ்லாம் என்பது வாழ்ந்து காட்டணும், இப்படி தான் வாழணும் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்தது. குடும்பம் எப்படி இருக்கணும், சமூகத்தில் எப்படி இருக்கணும், நண்பர்கள்ட்ட எப்படி இருக்கணும், வியாபாரத்தில் எப்படி இருக்கணும், கொடுக்கல் வாங்கலில் எப்படி இருக்கணும், கடன் கொடுத்தா எப்படி இருக்கணும், கடன் வாங்கினா எப்படி இருக்கணும், பிள்ளைகளை எப்படி பார்க்கணும், பிள்ளைகள் பெற்றோரை எப்படி பார்க்கணும், நண்பர்கள்ட்ட எப்படி பேசிக்கணும், இப்படி எல்லாம் உறவுகள்கிட்ட எப்படி பேசணும், இப்படி எல்லா துறைகளையுமே இஸ்லாம் கற்றுத்தரும். இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லித்தரது தான் இஸ்லாம். இஸ்லாம்னா சும்மா பேர் வச்சுட்டு அப்துல்லா நான் பேர் வச்சுருக்கேன் முஸ்லீம்லாம் சொல்லிட்டு போக முடியாது. வாழ்ந்து தான் காட்டணும். வாழ்ந்து காட்டுவது தான் இஸ்லாமே தவிர இஸ்லாம் பேர் வச்சதா இஸ்லாம் ஆயிட முடியாது. அப்போ பேர் மட்டும் பெரிதல்ல, நாம் வாழ்ந்து காட்டுவது தான் மிக முக்கியமானது. அந்த வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்ன? உறவுகள். வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களை ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடை கட்டி ஒரு காட்டுக்குள்ளே இல்லை கிராமத்தில் நீங்கள் இருங்க, வாடகைலாம் தர வேண்டாம் இருங்க அப்படின்னு நான் சாவியை தரேன், வீட்டு சாவி, கோடி ரூபா வீடு பிரம்மாண்டமான மாளிகை, இருங்கன்னா இருப்பீங்களா? ஏன் இருக்க மாட்டிய? மனுஷனாத்தமே இல்லை. மனுஷாக்கள்கிட்ட பேசணும், வைக்கணும், குடும்ப உறவுகள் இருக்கணும் பக்கத்தில். ஒன்றுமே இல்லாமல் நான் என் வில்லேஜில் போய் இருக்கணும், கிராமத்தில் அப்படி தான் சொல்லுவோம். சின்ன இடமா இருந்தால் போது சிட்டிக்குள்ளே இருக்கணும், மக்களோட மக்களாக இருக்கணும், குடும்ப உறவுகளோடு சேர்ந்து இருக்கணும், அப்படி தான் நினைப்போம். யாராவது கிராமத்தில் ஒரு பெரிய வீடை கட்டி தந்தால் இருப்பீங்களா? 2 நாள் இருப்பியா? ஐயா நான் போயிட்டு வரேன். நமக்கு இது செட் ஆகாது. ஏன்? கஷ்டமாக இருந்தாலும் சரி, வண்டி விட இடம் இல்லை, வாகனத்தை விட வழி இல்லை, டிராஃபிக் ஜாம், எதுவாக இருந்தாலும் சரி மக்களோட மக்களாக தான் நான் வாழ்வேன். இப்படி தான் எல்லாருக்கும் இருக்குது, அப்படி தானே? மக்களோடு சேர்ந்து வாழ்வது தான் எல்லாருடைய சிந்தனையும். அதனால தான் சிட்டியில் மக்கள் என்ன செய்கிறாங்க? சிட்டியில் நிறைய குழுமி இருக்கிறாங்க. எல்லா ஏரியாக்கள்லேயும் பார்த்தா மக்கள் குழுமி இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, குடும்ப உறவுகள் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்குன்னு நினைப்பாங்க. குடும்ப உறவுகளை விட்டுட்டு எங்கேயோ போய் இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. அதனாலே சம்பந்தம் வரும்போது மயிலாடுதுறையில் கேட்குறாங்க, வேண்டாம் மயிலாடுதுறை கொடுக்க வேணாம், நமக்கு ரொம்ப தூரமாக இருக்குது, நல்லது கெட்டதுக்கு போக முடியாது, நல்லது கெட்டதுக்கு நம்மளால் போக முடியாது, அப்படி தான் நினைப்போம். அப்படி நினச்சி அந்த உறவுகளை என்ன செஞ்சுருவோம்? அந்த சம்பந்த உறவுகளை எல்லாம் துண்டிச்சிருவோம். ஏன்? இந்த உறவுகள் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ உறவுகள் என்பது மிக முக்கியமானது. வாழ்க்கையில் உறவு என்பது மிக முக்கியமாக. அந்த உறவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் இந்த நிகழ்வில், இந்த அமர்வில் நாம் படிக்க இருப்பது உறவு. அந்த உறவில் என்ன? மொத்தம் 3 உறவு இருக்குது. ஒரு மனுஷன் யாராக இருந்தாலும் சரி, ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, 3 உறவை உலகத்தில் பெற்றுக்கொள்கிறான். முதல்ல என்ன? பிறப்பால் வந்த உறவு. ஒரு மனிதன் பிறக்கிறான்னா அவனுக்கு தாய், தகப்பன், தாய் மாமன், சித்திய, காலாமா எல்லோரும் இருப்பாங்க, அப்படி தானே? எல்லோரும் இருப்பாங்க. ஒன்றுக்கு அதிகமாக இருக்கலாம், ஒன்றுக்கு கம்மியாக இருக்கலாம். ஆக மொத்த உறவுகள் இரத்த பந்த உறவுன்னு சொல்லுவாங்க. பிறப்பால் வந்த உறவு, இது இரத்த உறவு. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் நட்புறவு. நட்பால் வரக்கூடிய உறவு, இது ஒரு உறவு. நான் பாலிய சிநேகிதன், நான் சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் ஒன்றா இருக்கோம், 45 வயசாச்சு, நாங்கள் 5 வயசில் ஒன்றா சேர்ந்து விளையாடினோம், அப்படிலாம் பேசுகிறோம்ல. பெருமை பேசுகிறோம்னா, பெருமைனா அதை மலரும் நினைவாகலாக பேசுகிறோமா இல்லையா? ஆண் பெண் எல்லோரும் பேசுகிறோம்ல. பழைய சிநேகிதத்தை கண்டா ரொம்ப நேரம் போகிறதே தெரியாமல் பேசுகிறோம். அப்போ நட்பு என்பது மிக முக்கியமான உறவு. இது 2வது. 3வது உறவு என்ன அப்படின்னு சொன்னால் என்னவாக இருக்கும்? திருமணத்தின் மூலம் வரக்கூடிய உறவு. திருமணத்தின் மூலமாக ஒரு உறவு கிடைக்கும். இந்த 3 உறவுமே சிறப்பான உறவு. 3ல் எதுவுமே குறைந்தது அல்ல. ஒவ்வொன்றில் விஐபி லிஸ்ட்டில் வந்துடும்.
பிறப்பால் வந்த உறவு அது ஒரு சிறப்பான ஒரு நிலை. நட்பால் வந்த உறவு அது ஒரு சிறப்பான நிலை. திருமணத்தின் மூலம் வரக்கூடிய உறவு அது ஒரு சிறப்பான உறவு. மூணுமே 3 கேட்டகரி, 3 கேட்டகரியில் 3 வகையில் உள்ளது. எல்லாத்துக்குமே தனி சிறப்பு. இது ஏ கேட்டகரினா அது பி, இன்னொன்று சி. இப்படி நமக்கு சிறப்பான உறவு தான். இந்த உறவை எல்லாருமே பெற்றுக்கிறோம். முதல்ல நாம் பிறப்பால் வந்த உறவை தான் பார்க்க போகிறோம். இந்த அமர்வில் அந்த 2 உறவை பற்றி பேசுறதுக்கு முன்னால் முதல்ல ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தாய் இருக்கான்னு அர்த்தம், தகப்பன் இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு சமயம் இறந்துருக்கலாம், விட்டுட்டு போயிருக்கான், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இருந்தானா இல்லையா? தகப்பன் என்பவன் இருந்தால் தான் ஒரு பிள்ளை பிறக்க முடியும். தாய் என்பவள் இருந்து தான் பெற்றெடுப்பா. பெற்றுட்டு இறந்துட்டா இல்லை கொஞ்ச நாளில் ஏதோ ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். ஆனால் அவன் ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது? தாயும் தகப்பனும் இருக்காங்க, அதை சார்ந்த உறவுகளும் இருக்குது. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தில் 27 சொல்கிறான். அல்லதீன, அந்த தீயவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹுவிடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுகின்றன. என்குதூன அஹ்தல்லாஹி மின்பாதி மீசாக்கி. மீசாக்குனா ரொம்ப உறுதியாக ஆக்குவது. உறுதியாக ஆக்கிய பிறகு அவர்கள் அதை என்ன செஞ்சுறாங்க? முறித்து விடுகிறார்கள் என்று தீயவர்களுடைய பண்பாக சொல்லித்தரான். அப்போ இரத்த உறவு என்பது பேணப்பட வேண்டும். இந்த இரத்த உறவை துண்டித்து வாழ்வது என்பது மிக மோசமான நிலை. இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து வாழன்னு நினைக்கிறோம். முதல்ல தாய் தகப்பன்னு சேர்ந்து வாழன்னு நினைக்கணும். தாய் தகப்பனால் பெற்றெடுக்கப்பட்ட அண்ணன், தம்பி, சகோதரன், சகோதரி, அடுத்து அவர்களோடு பிறந்த காலாமா, பெரியம்மா இருப்பாங்கள்ல, சாச்சிமார், சாச்சின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் பல பேர்கள் உண்டு. சித்தின்னு சொல்லுவாங்க, மாமின்னு சொல்லுவாங்க, குப்பின்னு சொல்லுவாங்க, எல்லா வகையிலையும். அப்போ அவர்களோடு பிறந்தவர்களோடு சேர்ந்து வாழணும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு காட்டி தந்தாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சபை இருக்கிறது என்று சொன்னால் அந்த சபையில் அல்லாஹுடைய அருள் தடைபடும். ஒரு சபை, இப்போ இந்த சபை அல்லாஹுவை பற்றி நினைவு கூறக்கூடிய சபை, அப்படி தானே? நீங்களும் நானும் சிறப்பான ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம். ஏன்? அல்லாஹும் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த செய்திகளை செவிமடுப்பதிலையும் சொல்வதிலையும் நாம் கூடி இருக்கிறோம், அப்படி தானே? இது கண்டிப்பாக மகிழ்ச்சியான சிறப்பான ஒரு சபை. இந்த சபையில் அல்லாஹுடைய அருள் இறங்கும். இந்த சபையில் அல்லாஹுடைய அருள் இறங்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் இறங்காது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கட்டத்தில் சபையில் அல்லாஹுடைய அருள் இறங்க வேண்டிய அருள் தடைபட்டு விடும். எப்பவும் கேட்டாங்க, காத்தி ஒரு ரஹம், யார் இரத்த பந்த உறவை துண்டித்து ஒருவன் அந்த சபையில் இருந்தால், நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் சொல்லுவாங்க, தீயோருக்கு வரக்கூடியது எல்லோருக்கும் தான், அப்படி தான். தீயோருக்கு தண்டனை வந்ததுன்னு சொன்னால் எல்லோரும் தான். அங்கே ஒரு ஆடும் சேர்ந்து தான் உள்ளே போகும். வயநாட்டில் பார்த்தோமா இல்லையா? வயநாட்டில் என்ன நல்லவன் கெட்டவனா இப்போ பார்த்து புதஞ்சான், எல்லோரும் தான் புதஞ்சான். நல்லவன் கெட்டவன், ஆடு மாடு நிறைய போச்சு. யானை கூட போனதாக நம்ம செய்தி பார்த்தோம் சென்ற மாதங்களில், அப்படி தானே? அப்போ எல்லோருக்கும் தான் வரும். நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும். அப்போ அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அந்த சபையில் அல்லாஹுடைய இறை அருள் தடைபட்டு விடும். காத்தி ஒரு ரஹம் இருந்தால், இரத்த பந்த உறவை துண்டித்து வாழ்பவன் அந்த சபையில் இருந்தால் மற்றவர்களுக்கும் இல்லாமல் போயிருமா? அந்த அளவிற்கு மோசமான ஒரு நிலை. இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்வது ரொம்ப மோசமானது. இரத்த பந்த உறவுல முதன்மையான உறவு தாயும் தகப்பனும் தாயும் தான் முதன்மையான உறவு. அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? 23வது அத்தியாயத்தில் 17வது வசனம். நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, குரானை எடுத்து கூட அங்கே போனால் பாருங்கள். 17வது அத்தியாயத்தில் 23வது வசனம் என்ன சொல்கிறான் பாருங்கள். வக்கல்லா ரப்புக்க அல்லா தஅபுது இல்லா ஐயா, அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளித்து விட்டான். கலானா தீர்ப்பாகி விட்டது, விதின்னு சொல்லுவாங்க. கலா கதிர்னு சொல்கிறோம்ல, கலானா நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டார். அல்லாஹுவால் ஒரு சப்ஜெக்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்படணும், அல்லாஹுவை வணங்கக்கூடாது. கொஞ்சம் குழப்பமாக இருக்கா? அல்லாஹுவை வணங்கக்கூடாது. அல்லாஹுவே நான் வணங்குறேன் அப்படின்னு சொன்னால் செல்லாது. அல்லாஹுவை மட்டும் வணங்கணும். மக்கத்து காஃபிர்கள் யார்? அல்லாஹ்வை வணங்கியவன் தான். சிலைகளையும் சேர்த்து வணங்கினான். அதை அல்லாஹ் ஏற்றுக்கலை. அல்லாஹ்வை வணங்கிக்கிட்டான். தரப்பில் காபான்னு சொன்னான். காபாவின் இரட்சகன் மீது ஆணையாக அபுஜெயில் என்ன சொன்னாப்புல? அபுஜெயில் அல்லான்னு சொன்னாங்க. அல்லாஹ்வெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க.
என்ன இந்த தெய்வங்களையும் வணங்குவேன்னு சொன்னாங்க. பிரச்சனை தானே. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவர்கள் முஷ்ரிக்குன்னு சொல்லிட்டான். இறை மறுப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இணை வைப்பவர்கள் ஷேர் வணக்க வழிபாட்டில் கூட்டணி சேர்த்து விட்டார்கள், இது செல்லாதுன்னு சொல்லிட்டான். அப்படி தானே? இன்னமல் முஷ்ரிக்குன் நஜசுன், இணை வைப்பாளர்கள் எல்லோரும் நஜீஸ், நரகல்னு சொல்லிட்டான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ நம்ம என்ன தெரியும்னா, அல்லாஹுவை வணங்கக்கூடாது, அல்லாஹுவை மட்டும் வணங்கணும். வணக்கம் என்பது இபாதத், உபூதியத், நம்முடைய அடிமைத்தனத்தை நாம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாத எதுக்கும் கிடையாது. மரம், செடி, கொடி, மனுஷன், மகா, மண்ணாங்கட்டி, எந்த இதுக்கும் கிடையாது. அல்லாஹுடைய தூதருக்கே நம்முடைய வணக்க வழிபாடு கிடையாது. அல்லாஹுடைய தூதர் பெருமையாக என்ன சொன்னாங்க? ஆனால் அப்துல்லா, அல்லாஹுடைய அடிமை, ஒரசூலுக்கு, அவனுடைய தூதர். ஃபஸ்ட்டு அப்துல்லாங்கிறது தான் பெருசாக சொன்னாங்க. நான் அப்துல்லா இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகனும் அல்லாஹுடைய அடிமையுமாக இருக்கிறேன், வரசூலுக்கு, அவனுடைய தூதராக இருக்கிறேன். அப்போ அல்லாஹுடைய தூதருடைய நிலை என்னென்னா, அல்லாஹுவை வணங்குவதல்ல, அல்லாஹுவை மட்டும் வணங்குவது. அப்போ அல்லாஹுவை நாங்கள் வணங்குறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் தான் வணங்குறான். அல்லாஹ் ஜாமியை ஏற்றுக்கிறான். கத்தரை வணங்குறவன் அல்லாஹ் ஜாமியை ஏற்றுக்கிறான், எல்லாரையும் ஏற்றுக்கிறான்ல, இது செல்லாது. அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒகலா ரப்புக்கு அல்லா தஅபுது இல்லா ஐயா, அவனை அல்லாத வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பு செய்து விட்டான். அடுத்து ஒபில் வாலிதைனி எஹசானா, பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று. பெற்றோர்னா யார்? அடுத்து விட்டுக்காரா, நம்மளை பெற்றெடுத்தவர்னு அர்த்தம். தாயும் தகப்பனும், இவர்களுக்கு உபகாரம், நன்மை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தலைவிதியாக்கி விட்டான். அப்போ ரெண்டு விஷயத்தை சொல்கிறான், ரெண்டு கண்ணு மாதிரி சொல்கிறான். ஒன்று, அல்லாஹ் மட்டும் வணங்கப்படணும். அடுத்து நீ உலகத்தில் உபகாரம் செய்யணும்னு சொன்னால் முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? உன்னுடைய ஆரம்ப நிலை என்ன? தாயும் தகப்பனும். சில பேர் சொல்லுவான், எங்கள் அம்மாட்டெல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, காலாமாட்ட தான் நான் போவேன். என்னடா காலாம்மா எங்கேருந்துடா வந்தது? உம்மா அங்கே ராசி சண்டையான், காலாம்மா ராசியான், இது எங்கேருந்து சொல்லுவாங்கள்ல, ஆடு பகை குட்டி உறவன். காலாமாட்ட நல்லா இருப்பான், அல்லது சித்திட்ட நல்லா இருப்பான். சின்ன வாப்பா சித்தப்பான்னு சொல்லுவாங்களே, சின்னத்தாட்ட நல்ல நெருக்கமாக இருப்பார். வாப்பாட்ட பேசவே மாட்டார். அத்தானா பிடிக்காது, சின்னத்தாவோட ரொம்ப அடியார். இதையா இஸ்லாம் சொல்லுது? அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லுது. முதல்ல அலிஃபா அங்கேருந்து ஆரம்பிக்கணும். அலிஃப்னா என்ன? ஃபஸ்ட் எழுத்து. அப்போ நம்முடைய உபகாரம், நன்மை செய்தல் என்பது தாய் தந்தையிடமிருந்து ஆரம்பிக்கப்படும். அவன் உறவு பேணுதல் என்பது தாய் தந்தையிடமிருந்து உறவு பேணப்படும். உறவை துண்டித்து வாழ்பவன் சபையில் இருந்தால் மற்றவர்களுக்கும் அல்லாஹுடைய அருள் கிட்டாது. இன்னைக்கு எத்தனை பெண் பிள்ளைகள் தாய் தகப்பன்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு பேச மாட்டேன், அக்காட்ட பேசிக்கிட்டா, தங்கச்சிட்ட பேசுவோம், அம்மாட்ட பேச மாட்டான். இருக்குதா இல்லையா? எத்தனை பசங்க தகப்பன்ட்ட பேசுகிறது இல்லை. அப்போ இது எவ்வளோ பெரிய அல்லாஹு நாளைக்கு இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹு நமக்கு இரத்த பந்த உறவை மீசாக் உறுதிப்படுத்தியிருக்கிறான். இந்த உறுதிப்பட்ட தன்மையை முறித்து விட்டால் அல்லாஹ் லா யுகல்லிமுஹும் அல்லாஹ் அவர்களிடம் பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். நவுது பில்லா, அல்லாஹ் காப்பாற்றணும். எவ்வளோ பெரிய இழப்பு. அப்போ உலகத்தில் நாம் மிக முக்கியமாக கவனிக்கப்படுவது பெற்றோர்லேருந்து ஆரம்பிக்கணும். பிள்ளைகளாக அதான் சில இடங்களில் நான் சொல்லும்போது மிக முக்கியமாக அதை சொல்லுவேன். பெற்றோர் மட்டும்தாங்க. பெற்றோருக்கு எது வரைக்கும் நம்ம நன்மை செய்யணும்? பெற்றோர் இருக்க வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி தானே? பெற்றோர் செத்தாலும், அவங்க இறந்து போயிட்டாலும் அவங்களுக்கு நன்மை செய்யணும். அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்தாங்க. நாம் சாகிற வரைக்கும் பெற்றோருக்கு நன்மை செய்யணும். எக்ஸ்பைரி எது வரைக்கும் இருக்குது? எண்டு, லாஸ்ட்டு. பெற்றோருக்கு நன்மை செய்தல் என்பது தாய் தகப்பன் இறந்து போகிற வரைக்கும் இல்லை, நாம் இறந்து போகிற வரைக்கும் தாய் தகப்பனுக்கு செய்யணும். எப்படி செய்யணும்? அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. ஒருத்தர் கேட்க, யாரை சொல்லலாம், எனக்கு தாயும் தகப்பனும் இல்லை, நான் எப்படி என் தாய் தகப்பனுக்கு நன்மை செய்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் தாய் தகப்பன் மரித்து விட்டால் அவர்களுக்கு நீ நன்மை செய்யலாம். அவர்கள் யாருக்கு எந்த வாக்குறுதி கொடுத்தார்களோ அதை நிறைவேற்று, அது அவர்களுக்கு செய்த நன்மை. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். தாய் தகப்பன் சொல்லியிருப்பான்ல, அம்மா சொல்லும், என் தங்கச்சி மகளுக்கு கல்யாணம் வரும்போது 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கும், இறந்து போயிருக்கும். சித்தி கேட்கும், காலாமா எப்பா எங்கள் அக்கா உங்கள் அம்மா 10,000 என்ன விளையாட்டா, அடி விழும், ஓடி போயிரு அப்படின்றான். என்ன செஞ்சிடும்? காலாமாவுக்கு அடி தான் விழும்மா. அப்போ என்ன சொல்கிறான்? அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்கள் உம்மா, உங்கள் தகப்பனார்
யாருக்கு வாக்கு கொடுத்திருந்தாரோ அதை நிறைவேற்றினால் உன் தாய் தகப்பனுக்கு நீ நன்மை செய்தது. அதோடு நிறுத்தலை அல்லாஹுடைய தூதர். உன் தாய் தந்தையினுடைய உறவுகள் இருக்குமே, தகப்பனுடைய அண்ணன் தம்பி, தாயினுடைய அக்கா தங்கச்சி, அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தால் நீ அவர்களுக்கு செய்த நன்மை. அதோடு நிறுத்தலை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய தாய் தகப்பனுடைய தோழியர்கள் இருப்பாங்கள்ல, தகப்பனுடைய தோழர்கள் நண்பர்கள், தாயினுடைய தோழியர்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவர்களிடத்தில் நீ நன்மையாக நடந்து கொண்டால் உன் தாய் தகப்பனுக்கு நன்மை செய்த மாதிரின்னு சொன்னான். அப்போ தாய் தகப்பன் மூத்தா போயிட்டானா முடிஞ்சு போச்சு என்று நம்ம நன்மை செய்ய தேவையில்லை, அவர்களை எதுவும் பார்க்க தேவையில்லை, அப்படி இல்லை. அந்த உறவுக்கு மாத்திரம்தான் நாம் சாகுற வரைக்கும் நன்மை செய்ய முடியும். அவங்க செத்து போயிட்டான் பரவாயில்லை, சின்ன வயசுலேயே அம்மா இறந்துட்டு அத்தா இறந்துட்டாங்க, இறந்து போட்டும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுடைய குடும்பத்தையும் அவர்களோடு சேர்ந்தவர்களிடத்தில் நீ நன்மையாக நடந்தால் அதெல்லாம் அவர்களுக்கு செய்த நன்மையாக உனக்கு எழுதப்படுதுன்னா எவ்வளோ பெரிய பாக்கியமான மக்கள். அந்த உறவினுடைய உறவு முறை ரத்த பந்த உறவு தான் இன்றைக்கி சப்ஜெக்ட் நம்ம எடுத்திருக்கோம். அந்த உறவினுடைய அச்சாணி யார்? அச்சாணின்னா தெரியுதுல்ல, பாவம் இப்போ இருக்க பிள்ளைகளுக்குன்னா தெரியாது, நமக்கு தெரியும். மாட்டு வண்டி 90லலாம் பார்த்துருப்போம். மாட்டு வண்டியில் இப்படி சொருகி இருக்கும்ல வீலில் சக்கரத்தில், அதான் அச்சாணி. அது இல்லைன்னு சொன்னால் மாடு இருந்தாலும் வண்டி இருந்தாலும் எதுவும் ஓடாது, அச்சாணி இருக்கணும். அச்சாணி தான் மிக முக்கியமானது. அப்போ நமக்கு உறவினுடைய முதல் அச்சாணி யார்? தாயும் தகப்பனும். இந்த அச்சாணி பேணப்பட வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்க, இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப். அவர்களை நீங்கள் ஒருவராகவோ அல்லது இருவருமோ முதுமையடைந்த நிலையில் பெற்றுக்கொண்டால், தாயும் தகப்பனையும் முதுமையான நிலையில் வயோதிகமாக வயசானவர்களாக நீ பெற்றுக்கொண்டார், 2 பேரையும் பெற்றுக்கிற, அல்லது ஒரு ஆளுக்கு ஒன்று தான் இருக்கும், அம்மா மட்டும் இருக்கும், அல்லது அத்தா மட்டும் இருக்கும், இப்படி யாரையா ஒரு ஆளையோ 2யுமே வயதான நிலையில் நீ பெற்றுக்கொண்டால் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ வாலிபம் ஆயிட்டான்னு அர்த்தம். நம்ம ஒரு வயசாக இருக்கும்போது நம்ம அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? நான் தான் ஃபஸ்ட்டு பிள்ளைன்னு வைங்கலாம், எங்கள் அம்மாவுக்கு, எனக்கு 1 வயசு. எங்கள் அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? 21 வயசு, 20 வயசு, 18 வயசு. அந்த காலத்திலாம் எங்கள் அம்மாவுக்கு 15 வயசாக தான் இருக்கும். ஏன்னா 13 வயசில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க, அப்படி தானே? 15, 12 இப்படிலாம் கல்யாணம் முடிச்ச காலம்னு பேசப்படுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை, இருக்குது. முந்தைய காலத்தில் சிறு பிள்ளைகளே கல்யாணம் முடிச்சா சரி, ஆவரேஜாக வச்சுருவோம் 18 வயசுன்னு. அப்போ எனக்கு 1 வயசுனா எங்கள் அம்மாவுக்கு என்ன வயசு? 19 வயசு. எனக்கு 40 வயசுனா எங்கள் அம்மாவுக்கு என்ன வயசு? 61 வயசு. அப்போ அவர்கள் முதுமை அடைந்து விட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அப்படியே ஒரு இலக்கியமாக பேசுகிறான், நீ வாலிபமாகிவிட்டால். இன்றைக்கி வாலிபமான ஆம்பளை பொம்பளை பிள்ளை தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். தாய் தகப்பனுக்கு குடைச்சலே எங்கே? சின்ன பிள்ளையா அந்த பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் நமக்கு என் பிள்ளை சொன்னால் கேட்பான், 2 அடி போட்டால் ஓகேன்றுவான், மண்டையில் ஒரு குட்டு குட்டினா சரின்றுவான். 17 வயசாகிட்டா நீ யாரும் கேட்கு, நெருப்பை கட்டிட்டு அலையுதுங்கிறா தாய். யாரை பார்த்து? மோடியை பார்த்து சொல்லலை, மோடியை பார்த்து சொல்லலை, அந்த குரங்கு ஒருத்தன் இருக்கானே எங்கேயோ ஒருத்தன் யூபியில், அவனை பார்த்து சொல்லலை. பயமாக இருக்குது, தூங்க முடியலை, எனக்கு ஏதோ என்ன கஷ்டமாக இருக்குது, நெஞ்சமெல்லாம் அடைக்குது அப்படி யாரை பார்த்து சொல்லுது? தாய் தன் பிள்ளையை பார்த்து சொல்லுது. 18 வயசு பிள்ளையை பார்த்து சொல்லுது. பையனை பார்த்து சொல்லான் தகப்பன். உண்டா இல்லையா? யாருக்கு பயப்படான்? மோடிக்கு பயந்தான் நியாயம் இருக்குது. அவன் 2000க்கு மேற்பட்ட நம்ம இனத்தை கொன்னவன் கொள்கிறான், அப்படி இப்படின்னு நம்ம செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம், அப்படி தானே? யாருக்கு பயப்படுறான்? ஒரு திருட்டு பயலுக்கு பயந்தால் நியாயம் இருக்குது. கொள்ளைக்காரன் வந்து என் நகையெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவான், நானே 5 பவுன் வச்சுருக்கேன், பிடிங்கிட்டு போயிடுவான். யாருக்கு பயப்படுது? பிள்ளைக்கு பயப்படுது. பெற்றெடுத்த பிள்ளை, தன்னுடைய ரத்தம், தன்னுடைய சதை, அதுக்கு பயப்படுது. யார்? தாய் பயப்படுது, தகப்பன் பயப்படுறான், தாய் மாமா பயப்படுறான், மச்சான் பயப்படுறான், அக்கா பயப்படுது, தங்கச்சி பயப்படுது. யாருக்கு? ஏதோ ஒரு கொள்ளைக்காரனுக்கு பயந்தால் நியாயம் இருக்குது. நம்ம கூட சேர்ந்து வளர்ந்து பிறந்து இருந்த இவனை பார்த்தா பயமாக இருக்குது, எனக்கு வயிறுலாம் பற்றிக்கிட்டே எரியுது. யார் சொல்கிறா? தாய் சொல்லுது. நடக்கா இல்லையா? வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு அலையிறேன், அடா பாவமே, என்னடா இது வம்பா போச்சு. நம்மிலிருந்து வந்த ஒரு ஜீவன், அந்த ஜீவனை கண்டு என் கையே எனக்கு பகையா, என் கண்ணு எனக்கு எதிரியா, என் நாவு எனக்கு எதிரியா, என் பிள்ளை எனக்கு எதிரின்னா நவுது பில்லா, அல்லாஹ் காப்பாற்றணும். எவ்வளோ பெரிய சூழல் அந்த பிள்ளைங்க. அதான் அல்லாஹ் சொல்கிறான்,
இம்மா எபுலகன்ன இந்தகல் கிபர அஹதுகுமா அவு கிலாகுமா, அவர்கள் முதுமை அடைந்து விட்டால் நீ வாலிபமாகி விட்டால், இப்போ தான் நீ ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும். இப்போ தான் இவன் யாருங்கிறான். பிள்ளை கேட்குறான், என்னம்மா இவர் கூட எப்படிம்மா வாழ்ந்த அப்படிங்கிறான். யாரை பார்த்து? புனிதமான தந்தையை பார்த்து. மாண்புமிக்க தாயிட்ட கேட்குறான். ரொம்ப மாண்புமிக்க தாய், புனிதமான தகப்பன், அவனை பார்த்து கேட்குறான், இந்த ஆளு கூட எப்படிம்மா நீ வாழ்ந்த, 4 பிள்ளையை பெற்றிருக்கியாம்மா, உடனே சொல்லணும் அப்படிங்கிறான். யார்? எவனோ ரோட்டில் போகிறவன் சொன்னால் நியாயம் இருக்குது, அவனுக்கு அருமை தெரியாது. பெத்தெடுத்த பிள்ளை கேட்குறான். எவ்வளோ பெரிய மோசமான சூழல். அப்போ இந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும், இந்த உறவு முறை எப்படி பேணப்படணும். தாய் தந்தை என்ற உறவு எவ்வளோ புனிதமானது. நீ வாலிபம் அடைந்து விட்டால் அவன் முதுமை அடைந்துருவான்னு அர்த்தம். 1 வயசாக இருக்குன்னு சொன்னால் அவன் இளமையில் இருக்கான்னு அர்த்தம். நம்ம தாய் தகப்பன் சிட்டுக்குருவியாக அலைஞ்ச காலம். எங்கள் அம்மா 47 வருஷத்துக்கு முன்னாடி, எங்கள் அம்மா 60 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டுக்குருவியாக இருந்திருக்கும். ஏன் இப்போ 80 வயசுன்னு வைங்களேன், 60 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அம்மா சிட்டுக்குருவியாக பிறந்தது. நம்மலாம் என்ன, இந்தா ஏறி வந்தேன், கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தா தான் என்னால் பேச முடியுது. இந்த லட்சணத்தை தான் நம்ம நிலம் இருக்குது. 2 படி எக்ஸ்ட்ரா ஒரு படி ஏறினதுக்கு 47 வயசில் மூச்சு வாங்குது, வீசிங். அவர் ஆரம்பிக்கலாங்கிறார். கொஞ்சம் ஏரியா, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறார். ஆரம்பிச்சேன்னா திணறும். இந்த லட்சணத்தை தான் நம்ம இருக்கோம். நம்ம தாய் தப்பெல்லாம் குஸ்தி போட்டான் அந்த காலத்தில். அவனை பார்த்தா உனக்கு என்ன தெரியும் கேட்குறான். இப்போ இருக்க பிள்ளை, வாலிப பிள்ளை என்ன கேட்குறான், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும். யாரை பார்த்து? தகப்பனை பார்த்து. டேய், நீ பெறுவதுக்கு முன்னாலே அவன் வாலிபனாக இருந்தான்டா. அவன் மைனராக எவ்வளோ குட்டிகரணம் போட முடியும். நம்ம தாய் வாலிபத்தில் அவள் குட்டிகரணம் போட தெரியாதா? அல்லாஹுக்கு பயந்து, குடும்பத்துக்கு பயந்து. அவளுக்கும் இளமை பருவம் ததும்புச்சா இல்லையா? அவளுக்கு இளமை இல்லாமல் நம்மளை பெற்றா? எல்லா ஆசபாசங்களும் இருந்தது. அல்லாஹுக்கு பயந்து, சமூகத்துக்கு பயந்து, குடும்ப நலனை காத்து, அவன் கண்ணியமாக ஒழுக்கமாக வாழ்ந்து தாயும் தகப்பனும் நம்மளை பெற்றெடுத்தானா இவன் தருதலையாக வந்து நிற்கான். பிள்ளை, இந்த பிள்ளை தருதலையாக வந்து நிற்கிது. எவ்வளோ மோசமான நிலை. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் முதுமை அடைந்து விட்டால், நீ வாலிபத்தை தொட்டு விட்டால், ஃபலா தகுல்லஹுமா உஃப், சீ என்று சொல்லிவிடாதே. அவன் சீன்னு சொல்கிற மாதிரி நடப்பான்னு அர்த்தம். 60 வயசு என் தாய்க்கும் உங்கள் தாய்க்கும் ஆகிட்டுன்னு சொன்னால் நம்மளை சங்கடப்படுத்த தான் செய்யும். எப்போ அல்லாஹ் சீன்னு சொல்லாதேன்னு சொல்கிறானோ சீ சொல்கிற மாதிரி நடக்கும்னு அர்த்தம். தாயும் தகப்பனும் எப்படி இருப்பானா வயசாகிட்டா? நம்மளை சங்கடப்படுத்துவான். ஆனால் சங்கடப்படுத்தினா, இந்த பிள்ளை சங்கடப்படுத்தினா 2 அடி போடலாம், ஒழுங்காரே அப்படிங்கலாம். தாயும் தகப்பனும் சங்கடப்படுத்திக்கிட்டே இருப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான். கேட்டதை திருப்பி திருப்பி கேட்கும் தாயி. நீ சங்கடப்படுத்தக்கூடாது. வலா தகுல்லஹுமா உஃப், சீன்னு சொல்லக்கூடாது. குர்ஆன் சொல்லி தருது. இந்த உறவு முறை எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம தாய் தகப்பன் கண் கண்ட தெய்வம் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கோம். தெய்வம்லாம் கிடையாது, மனுஷன்தான். தெய்வ அடிப்படையெல்லாம் வைக்கக்கூடாது, மனுஷன்தான். ஆனால் மனுஷனில் மாண்பு மிக்கவன், மகத்துவமானவன் அந்த உறவு. அந்த உறவை இஸ்லாம் சொல்லுது, வலா தகுல்லஹுமா உஃப், சீன்னு சொல்லாத. ஒலா தன்ஹருகுமா, விரட்டுற அளவுக்கு நடப்பான்னு அர்த்தம். என்றைக்கு இந்த பாதையில் போகக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாதையில் இன்று போகக்கூடாது, மாற்று பாதையில் செல்லுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாதையில் இது வரைக்கும் போகணுன்னு அர்த்தம். இதில் போக வழி இருக்குது, ஆனால் இன்னைக்கு போகக்கூடாது, அதுதானே? அதே மாதிரி திட்டுவதற்கான அனைத்து வழியும் ஏற்படுத்துவான் தாயும் தகப்பனும். நம்மளை சங்கடப்படுத்துவான், ஆனால் நீ திட்டக்கூடாது. உன்னை சங்கடப்படுத்தி உன்னை சீன்னு சொல்ல வைப்பான், ஆனால் நீ சீன்னு சொல்லக்கூடாது. எப்படி? எல்லாம் இருக்கும், ஆனால் நீ என்ன செய்யணும்? உன் தாய் தகப்பனுக்கு என்னை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு நன்மை மட்டும்தான் செய்ய வேண்டும். அல்லாஹுவின் தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் கேட்குறார். இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹுடைய தூதர் தாய் தகப்பனுடைய மாண்புகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது, யாரை சொல்லலாம் சொல்லுங்கள், எங்கள் தாய் தகப்பன் எனக்கு அநியாயம் செய்தாலும் அவனுக்கு நன்மை செய்யணுமான்னாங்க. ஆமான்னு சொன்னாங்க. சொல்லி முடிஞ்சுது. இவர் எனக்கு அநியாயம் செஞ்சால் எனக்கு 2 வாய்ப்பு இருக்குது. இவர் என்ன அநியாயம் பண்ணிட்டார்னா இவரை பழி தீர்க்கலாம். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுது, பழி தீர்த்து கொள்ளலாம் அல்லது மன்னித்து விடலாம். பழி தீர்க்க அதே மாதிரி அவரை என்ன அசிங்கப்படுத்தினா நான் அவரை அசிங்கப்படுத்தலாம். அவர் என்ன அசிங்கப்படுத்தி நான் மன்னிச்சு விட்டுட்டேன்னா ஃபஸபருன் ஜமீல், அது பெரியது. வலையின் சபர்த்தும் லஹுவ கைருல் லிஸ்ஸாபிரீன், நீங்கள் பொறுமையாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப சிறப்பானது, அல்லாஹ்விடத்தில் ரொம்ப மாண்பு மிக்கதுன்னு சொல்லி முடிச்சுட்டான். 2 வாய்ப்பு கொடுக்கப்படுது. யார்? சக மனிதன் நம்மை துன்புறுத்தினால் அவனை தண்டிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது, அவனை மன்னிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் தாய் தகப்பன்
அநியாயம் செய்தாலும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, அவன் அநியாயம் செய்தாலும் நீ நன்மை மட்டும்தான் செய்யணும். நன்மை செய்யாமலும் இருக்கக்கூடாது, தண்டிக்கவும் கூடாது, கண்டிக்கவும் கூடாது. அவர்களுக்கு நீ என்னன்னா, நீ அவர்களுக்கு நன்மை செய்வது மட்டும்தான் அவங்க வேலை. உங்கள் வேலை என்னது? ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது. பழி தீர்ப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. உன் தாய் தப்ப எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் அவன் மோசமாக இருக்கிறதுக்கு அல்லாஹ் அவனுக்கு கூலி கொடுப்பான், அது வேறு விஷயம். நீ கூலி கொடுக்க முடியாது. அப்போ எவ்வளோ உயர்ந்த இடத்துல வச்சுருக்கான் பாருங்க. தாய் தப்புன்னு சாதாரண உறவு கிடையாது, அது மகத்துவமானது. அதனால தான் தண்டிப்பதற்கு பிறந்த பிள்ளையாகிய நமக்கு கிடையாது. எவ்வளோ அற்புதமான வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான். ஒலா தகுல்லகுமா உஃப் ஒலா தன்ஹர்ஹுமா ஒக்குல்லகுமா கௌலன் கரீமா. அவர்களிடத்தில் சங்கையான வார்த்தையை தான் பேசணும், கண்ணியமான வார்த்தையை தான் பேசணும். என்ன திங்காந்த தின்னா ஓடு அப்படிலாம் தாயிட்ட பேச முடியாது. அம்மா சாப்பிடுமா அப்படி தான் பேசணும். உறக்க சொன்னாலும் அதில் மென்மைத்தன்மை இருக்கணும். சாப்பிடா என்ன செய்ற அப்படி மிரட்டல் இருக்கக்கூடாது, உருட்டல் இருக்கக்கூடாது. சாப்பிடுமா, ஏமா இந்த பாடுபடுதே இப்படி கேட்கலாம். இது கண்ணியம், இது கெஞ்சல், இது கெஞ்சல் வார்த்தை. என்னம்மா இந்த பாடுபடுதே, சாப்பிடுங்கம்மா. இதான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். பிள்ளைங்க தாயை பார்த்து என்ன திங்காந்தா தின்னு நான் ஒளிஞ்சு போ. ஏன்னா தாயும் அப்படி தான் அவளை சொல்லி வளர்த்துருக்கா, தாயும் அப்படி தான் பிள்ளைய வளர்த்துருக்கா. அதனால் பிள்ளை என்ன செய்யுது, வளர்ந்த பிறகு தின்னாந்தா தின்னா ஒளிஞ்சு போன்ட்டாரான். எங்கள் பாஷையில் பேசுகிறேன், மேலே பழைய பாஷையில் நீங்கள் தப்பாக எடுத்துறாதியே. ஒளிஞ்சு போங்கிற வார்த்தை அங்கே உள்ள வார்த்தை அப்படி தானே, இங்கே எப்படி தான் சொல்லுவீங்களா? எல்லா பக்கமும் எல்லாம் மேலே பழையந்தேன். அப்போ ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்லிடுவான். அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒக்குல்லகுமா கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தை தான், கண்ணியமான மென்மையான வார்த்தை தான் பேசணும். திங்க மாட்டேன்னு சொல்லுவான். தகப்பன் 80 வயசில் உட்காந்துக்கிட்டு மாத்திரை திங்க முடியாது, இந்த பிள்ளை சொல்லுவான்ல அதையுமா சொல்லுவான். அதனால தான் அந்த பிரார்த்தனையை பாருங்கள். பிரார்த்தனை உங்களுக்கு தெரியும் என்ன பிரார்த்தனை? பிள்ளைகளுக்கு சரி கேட்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரியும். ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. அல்லாஹ் சொல்கிறான், நீ எப்படி துவா செய்யணுன்னா வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹதுல்லி மினர் ரஹ்மா, கிருபையிலிருந்து பணிவு என்னும் இறக்கையை அவர்களுக்காக தாழ்த்த வேண்டும். ரெக்கனாங்கிற குத்திலாம் வச்சுருக்காது, பணிவை தான் அல்லாஹ் இலக்கியத்தோடு சொல்கிறான். இலக்கியம் நிறைய குரானில் அல்லாஹ் இலக்கியமாக பேசுவான். இப்போ ஒரு பெண்ணை பார்த்து வர்ணிக்கிறான், 1000 நிலவே வாங்குகிறான். நிலவா, பொம்பளை நிலவா, நிலவுமா இருந்தால் வேணான்றான். கொஞ்சம் பளிச்சுன்னு வெள்ளையாக இருந்தால் நாய் வெள்ளைன்ட்டு போகிறான். பொம்பளை பிள்ளை கொஞ்சம் நல்ல பளிச்சுன்னு வெள்ளையாக இருந்தால் அதான் நாய் வெள்ளை அப்படிங்க. வெள்ளை வெள்ளையாக பொண்ணுக்கு தேடுவான். கொஞ்சம் பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும்ல, அதை ஈஸியாக சொல்லுவான் நாய் வெள்ளை, இது வேணான்றான். ஜாலியாக முடிச்சுட்டு போயிடுவான். அப்போ 1000 நிலவே வாங்கினா நிலவு மாதிரிலாம் இருக்க மாட்டா, அது ஒரு இலக்கியம், நிலவு போல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், இலக்கியமாக, ஏன்னா மனுஷன்ட இலக்கிய நயம் இருக்குது, அந்த சுவை இருக்குது, அவன்ட நகைச்சுவை இருக்க மாதிரி இலக்கிய சுவை உண்டு. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், பணிவு என்னும் இறக்கையை தாழ்த்துவீராக. அப்போ பணிவாகத்தான் நடக்கணும். நீ அவர்களுக்காக நீ பிரார்த்திக்க வேண்டும். ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா எப்படி சொல்கிறான் பாருங்கள். இதுதான் ஸ்டேட்மெண்ட், வாக்குமூலம், மரண வாக்குமூலம் சொல்லலாம் இதை. ரப்பி இறைவா இரஹமுஹுமா, எங்கள் தாய் தந்தையருக்கு அருள் செய்வாயாக, கிருபை செய்வாயாக. எப்படி தெரியுமா? கமா ரப்பயானி சகீரா, நான் சிறுபிள்ளையில் இருக்கும்போது அவர்கள் என் மீது கிருபை செய்தார்கள். எப்படி செஞ்சா? இந்த பிள்ளை வாமிட் பண்ணுது, நம்மலாம் சாப்பிட்டுட்ருக்கோம், ஒரு பிள்ளை பக்கத்து இன்னும் வாமிட் பண்ணிவிட்டு அம்மாக்காரி என்ன செய்வா, அப்படி தூக்கிட்டு போய் அப்படி தடை விட்டுட்டு இப்படி தட்டிட்டு பாடி சாப்பிடுவான். பக்கத்தில் வந்து தான் திரிச்சு ஓடிடுவான், அவனுக்கு சோறே இறங்காது. அவனுக்கு அந்த பிள்ளை வாமிட்டை பார்த்தோன்னே பா அடைச்சிட்டு எனக்கு அப்படிமா. இவளுக்கு அடைக்காது. இவன் என்ன செய்வா, நீட்டாக இப்படி தடவுவா, எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. ஏன்? அவள் பிள்ளை, அவள் ரத்தம்னால அவளுக்கு தெரியாது. அதையே தான் தகப்பணும். நம்ம தாய் அப்படி தான் நம்மளை வளர்த்தா. அதைத்தான் அல்லாஹ் சொல்ல சொல்கிறான், அந்த வாக்குமூலத்தான் தான் கொடுக்க சொல்கிறான். சிறு பிள்ளையில் என் மீது இரக்கம் காட்டினார்களே, நான் அசிங்கமாக அலங்கோலமாக நிற்கும்போது என் பிள்ளைன்னு முத்தமிட்டான். பிள்ளைய அலங்கோலமாக இருக்கும் ஒரு பிள்ளை, ஆனால் அவள் தாய் மட்டும்தான் அவளை முத்தமிட முடியும். நம்மலாம் என்ன செய்வோம், கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது பிள்ளை, அழுக்காக இருக்குது, அப்புறம் பார்த்துக்குவோம். கொஞ்சம் நல்லா ஃபேராக இருந்தால் தான் பிள்ளை அப்படின்னு நம்ம முத்தமிடுவோம். அப்படி தானே? கையை வச்சு கிள்ளுவோம், ஏதாவது இப்படி கையை காட்டுவோம். கொஞ்சம் பங்கரையாக இருக்குது பிள்ளை, என்ன செய்வோம், கண்டுக்கவே மாட்டோம், அசிங்கமாக இருக்குண்டு. ஆனால் அவளுக்கு அதுதான் அழகு. அப்படி தான் உங்கள் தாயும் என் தாயும் என்னையும் உங்களையும் வளர்த்தா.
அதைத்தான் அல்லாஹ் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறான். கமா ரப்பயானி சகீரா, சிறு பிராயத்தில் நான் செய்த அநியாயம், அக்கிரமம், அட்டுழியம், அடாவடித்தனம், அராஜகம், அநீதம் எல்லா இளவையும் செஞ்சனேன். அந்த நேரத்தில் என் மீது இரக்கம் காட்டினார்களே இறைவா. எந்த சுய தேவையும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். லவ்லாம் எங்கே வருது? காதல் வந்தது, அதை விரும்பினா இதை விரும்பினா அப்படிலாம் சொல்கிறாங்களே, எல்லாம் சுயநலம். ஆனால் தாயும் தகப்பனும் வயிற்றுக்குள்ளே இருக்க பிள்ளை மொடமாக இருந்தாலும் சரி, கண்ணு குருடாக இருந்தாலும் சரி, பல்லு நீண்டாக இருந்தாலும் சரி, வாய் கொஞ்சம் இழுத்துட்டு இருந்தாலும் சரி, என் பிள்ளைன்னு தூக்கி வளர்த்தான். பிள்ளை என் பிள்ளை, என் ரத்தம், அதுதான் அவனுக்கு சுகம். நமக்கும் அப்படி தானே, நம்மளும் பிள்ளையை பெற்றிருக்கோம், நம்மளையும் பிள்ளையாக பெற்றார்கள். நம்ம என்ன ரொம்ப பெரிய ஃபேரா, உலக அழகனா அழகியா? நம்ம ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆனால் நம்ம தாய்க்கு நம்ம அழகன், நம்ம தாய்க்கு நம்ம அழகு தான். ஏன்? அவன் ரத்தனால அப்படி பார்த்தா நம்மளை. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா இவர்களை என்ன செய்ய, சிறுபிராயத்தில் அவர்கள் எங்களுக்கு செய்தது போல நீ அவர்களுக்கு என்ன செய்வாயாக, சிறப்பான கருணையை பொழிவாயாக அப்படின்னு பிரார்த்தனை செய்ய சொல்கிறான். அப்போ தாய் தகப்பன் உறவுங்க சாதாரண எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். இப்போ ஒருத்த மேலே ஆசைப்படுறான், ஒருத்தி மேலே ஆசைப்படுறான்னா ஒரு அழகு, அந்த வயது பருவம், 11 வயது, டீனேஜ், அந்த ஈர்ப்பு, அந்த ஹார்மோன் சுரப்பதனால வரக்கூடிய ஈர்ப்பு. ஆனால் தாயும் தகப்பனும் நம்ம மேலே பிரியப்பட்டானே, அதில் எந்த நோக்கமும் கிடையாது. அவனுக்கு என் ரத்தம், என் பிள்ளை, இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹ், அல்லாஹுடைய ஒப்பந்தம் பரிபூர்ணம் செய்யப்பட்ட பிறகு அதை முறிப்பவன் தீயவன் சொல்லிட்டான். அப்போ தாய் தந்தை உறவை முறிக்கக்கூடாது. அவர்களை தண்டிப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை. அவர்களுக்கு நன்மை செய்வது மாத்திரமே நம்ம பணிக்கப்பட்டு இருக்கோம். அதுக்கு தான் நாம் கடமையாக இருக்க வேண்டும். இன்னொரு இடத்துல சொல்கிற மாதிரி 31:14 வஸைனல் இன்சான பிவாலிதை, பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் வசியத்து செய்திருக்கிறோம், உபதேசித்திருக்கிறோம் மனிதனுக்கு. அந்த தாய் எப்படி பெற்றா தெரியுமா? நீங்கள்லாம் தாய்மார்கள் சகோதரிகள் இருக்கீங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஹமலத்துக்கு உம்முஹு வஹ்னன் அலாவன், பலகீனத்துக்கு மேலே பலகீனமாக அவனை சுமந்தாள். என் தாய் என்ன சுமந்தாலே 60 வருஷம் 47 வருஷத்துக்கு முன்னால் பலகீனத்துக்கு மேலே பலகீனமாக பெற்றாலாம். சும்மா கிடையாது. இப்போ நமக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டு காலையில் ரொம்ப டயர்டாக ரொம்ப முடங்கி கிடப்போம். டாக்டர்கிட்ட போய் அக்பர் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஊசியை போட்டுட்டு வந்த பிறகு மதியத்துக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயானோம், ரெஸ்ட் எடுத்தோம், மறுநாள் காலையில் நல்லாயிரும். டேப்லெட் போட்டோம், சரியாயிட்டு. 3வது நாள் நல்லா அடித்து நொறுக்க ஆரம்பிச்சிரும். அப்படி தானே? 2 நாள் வாயை கட்டியிருப்போம், 3வது நாள் என்ன செஞ்சிடும், மீண்டும் பழைய நிலைக்கு வந்துடும். அப்படி தானே? ஆனால் என் தாயும் உங்கள் தாயும் நம்மளை சுமக்கும் போது எப்படி இருந்தால் தெரியுமா? நாம் வயிற்றில் கருவாக சுமக்கப்பட்டவுடன் பலகீனத்துக்கு மேலே பலகீனம். டாக்டர்கிட்ட போனோன்னே நல்லாயிருவாளா? ஆக மாட்டா. அவள் சொல்லுவா, அந்த மாத்திரையை சாப்பிடுங்க, அடுத்த மாதம் வாங்கம்பா, 15 நாள் கழித்து வாங்கம்பா. 15 நாள் கழித்து இன்னும் சீக்கு கோழியாக தான் வருவா தாய். நம்ம தாய் இப்படி இருந்தால் நம்மளை உண்டானவுடனே 10 நாள் கழிச்சோடனே நம்மளை பலமாயிருவாளா? இன்னும் சீக்கு பிடிச்சோளாவா. 3 மாதம் ஆனவுடனே பலமாயிருவாளா? அப்படி பக்கி மாதிரி இருப்பா, ஈக்கிள் மாதிரி இருப்பா. அப்படிதானே? வாமிட் பண்ணி அப்படி நரங்கனாப்பில் இருப்பா. அப்படி ஈக்கிள் மாதிரி ஆயிடுவா. என்னடி பிள்ளையை உண்டாயிட்டு இவ காக்காச்சி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஏன்? அது ஃபுல்லாக அர்ப்பணிப்பு. அல்லாஹ் சொல்கிறான், ஹமலத்துக்கு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன் வ ஃபிஸாலுஹு ஃபி ஆமீன். பிள்ளையை பெற்றவொன்னே பலமாயிருவாளா? நல்ல பழம் செக்கச்சவேன்னு இழந்த பழமாக ஆக மாட்டா, இன்னும் பக்கியமாக இருப்பா, அப்படியே உள்ளடிச்சு போயிருப்பா. ஓ ஃபிஸாலுஹு ஃபி ஆமீன், பால் குடிப்பாட்டுவது 2 ஆண்டு காலம். அது வரைக்கும் அவள் பார்த்தனா பங்கரையாக தான் இருப்பாள், அலங்கோலமாக இருப்பாள். அதுக்கு பிறகு தான் ஒரு 2 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு தான் மீண்டும் பழைய நிலைக்கு அப்படியே ஒரு ஃபேராக அப்படியே வருவாள் நம்ம தாய் தகப்பன் எல்லாம். ஏன்? அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்லும்போது பெற்றோர் அந்த உறவை பற்றி சொல்லும்போது அந்த உறவு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஹமலத்துக்கு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன் வ ஃபிஸாலுஹு ஃபி ஆமீன், 2 ஆண்டுகள் பால் குடிப்பாட்டுவது, அவனை சுமப்பது எல்லாம் சிரமத்துக்கு மேலே சிரமம், சும்மா கிடையாது. அப்போ நம்ம தாய் தகப்பன் சும்மாலாம் பெற்று எடுக்கலை. நாமும் நம்ம பிள்ளையை பார்த்து கேட்க தெரியுதுல்ல, கஷ்டப்பட்டு பெற்றேன். அதே மாதிரி தான் நம்ம தாய் தகப்பனும், அவள் கஷ்டப்பட்டதை நம்ம பார்க்கல, அவ்வளோதான். அப்படி தானே? எல்லாருமே நாம் பிறந்தப்போ என்ன சிரமம், பொருளாதார சிரமம் என்ன, உடல் ரீதியான சிரமம் என்ன,
சமூகத்தில் இப்போ அந்த நேரத்தில் உள்ள அரசியல் சூழல் என்ன எதுவும் தெரியாது. நம்ம பிள்ளை பெறும்போது லாக்டவுனு பிரச்சனை, அது பிரச்சனை, இந்த பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஆப்ரேஷன் பிரச்சனை, சோபரசமாக இருந்தாலும் பிள்ளைக்கு இன்குபேட்டரில் வைக்கணும்னு சொன்னால் எல்லாம் நமக்கு தான் தெரியும். அப்போ நம்ம பெற்றோர் நம்மை பெற்றெடுக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டான். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நினைவு கூறான். சிறுபிராயத்தில் அவர்கள் கருணை காட்டியது போல நீ கருணை காட்ட வேண்டும். அப்போ நம்ம தாய் தகப்பனும் சிட்டுக்குருவியாக இருந்தவன் தான். அவ்வளோ கஷ்டப்பட்டான். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்மளை வளர்த்துருக்கான். அப்போ அவர்களுக்கு நாம் என்ன செய்தாக வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அனிஷ்குர்லி ஒளிவாளிடு, எனக்கு நன்றி செலுத்து, உன் பெற்றோருக்கு நன்றி செலுத்து. 2 பேரையும் மையப்படுத்துகிறான். ஏன்? படைத்தவன்னா படைப்புக்கு உறுதுணையாக இருந்தவன் உன் தாய் தகப்பன். என்னை பெற்றதுக்கு யார் காரணம்? என் தாய் தகப்பன். படைத்தவன் அல்லாஹ். அந்த படைப்பை வெளியே கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் என் தாய் தகப்பன். எனவே 2 பேருக்கும் நீ நன்றி செலுத்து. 2 பேரில் ஒரு ஆளுக்கு நன்றி செலுத்தினா செல்லாது. அல்லாஹுக்கு மட்டும் நன்றி செலுத்துவேன் அப்படின்னு சொன்னால் முஹத்திஸீன்கள் சொல்கிறாங்க, அல்லாஹுக்கு மட்டும் ஒருத்தன் நன்றி செலுத்தி தாய் தகப்பனை விட்டுட்டான்னு சொன்னால் அல்லாஹுக்கு செலுத்தின நன்றியும் செல்லாது, செல்லுபடி ஆகாது. இப்போம்லாம் கொஸ்டின் வந்து சில ஆன்லைன் டெஸ்ட்டெலாம் வரும். சில பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஆன்லைன் டெஸ்ட்டில் எப்படி எக்ஸாமில் மார்க் வந்து சொன்னால் மார்க் வரும், தப்பாக சொன்னால் மைனஸ் ஆகும். அப்படி தானே? மார்க் மைனஸில் போகும் தெரியுங்களா? சில எக்ஸாம்லாம் இருக்குது. அந்த எக்ஸாம்லாம் நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்கள் மார்க் என்ன செய்யும்? ப்ளஸ்லேருந்து மைனஸ் ஆகும், குறைக்கும். தப்பாக சொன்னால் குறையும். அதே மாதிரி நீங்கள் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தலைன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது இல்லாமல் போயிடும். அல்லாஹ்வுக்கு மட்டும் தாய் தகப்பனுக்கு மட்டும் நன்றி செலுத்தி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலைன்னு சொன்னால் அதுவும் மைனஸ் ஆயிடும். இப்போ இருக்க கொஸ்டின் ஆன்சர் மாதிரி தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த எக்ஸாம் டிஎன்பிசி அது மாதிரியான எக்ஸாம்லாம் போகிறவங்க வந்து கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணணும். அவங்க ராங்காக அதை ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இருக்கிற மார்க்கில் மைனஸ் ஆகும். அப்படி தான். அதே மாதிரி தான் அனிஷ்குர்லி ஒளிவாளிடை, எனக்கும் நன்றி செலுத்து, உன்னை கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருந்த உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. அப்போ 2 பேரும் நன்றி செலுத்தப்படணும். அல்லாஹுக்கும் நன்றி செலுத்தணும், நம்ம தாய் தந்தையருக்கும் நன்றி செலுத்த வேண்டும். இலையல் மசீர், என் பக்கம்தான் உன் மீளுகை இருக்குது, எச்சரிக்கைன்னு சொல்கிறான். எச்சரிக்கை, என் பக்கம்தான் மீளணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை அப்போ வச்சு வாங்கிடுவேங்கிறான். அப்போ நீ வந்தேன்னு சொன்னால் விட மாட்டேன். இந்த 2 பேர் விஷயத்தில் நீ தவறுதலாக உன்னுடைய உறவை பேணுவதில் பிரச்சனையாகவும் இறைவனை மட்டும் வணங்குவதில் நீ பிரச்சனை பண்ணேன்னு சொன்னால் என் பக்கம் வரும்போது உனக்கு கடுமையான தண்டனை இருக்குங்கிறத எச்சரிக்கையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித்தரான். அருமையானவர்களை, அப்போ தாய் தந்தை உறவு தான் நம்முடைய உறவுகளில் முதல் அச்சாணி. அந்த அச்சாணி பேணப்படும். நாம் சாகும் வரைக்கும் அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும், நன்மையாளர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி அந்த கான்செப்ட் தான் அடிபட்டு போச்சு. பிள்ளைன்னு சொன்னால் தோளுக்கு மேலே வந்தால் தோழன் அப்படிங்கிறான். இவனையும் சொல்லி கொடுக்குறான், இன்னும் தோளுக்கு மேலே வந்தால் தோழன். தோழனாக இருக்கட்டும், அவன் பிள்ளையாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்தே ஆக வேண்டுமே. அவன் தவறே செய்தாலும் தண்டிப்பதற்கு தகுதியற்றவனாகலோ நாம் இருக்கிறோம். தாய் தகப்பன் தவறு செய்தால் கூட அவர்களை தண்டிப்பதற்கான தகுதி அனுமதி நமக்கு இல்லையே. அப்போ அவர்களுக்கு நன்மை செய்வது மாத்திரம்தானே நமக்கு பணிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த நன்மை செய்வதில் நாம் இன்றைக்கி பொடுபோக்காளர்களாக, நம்முடைய தாய் தந்தைக்கு நம்ம செய்யாதுன்னா நம்ம பிள்ளை நமக்கு செய்ய மாட்டேங்கான். பிள்ளைங்க எல்லாமே பார்த்ததையும் கேட்டதையும் தான் செய்யும், கெட்டதை செய்யவே தெரியாது பிள்ளைகளுக்கு. உங்களுக்கு எனக்கும் கெட்டது நல்லது தெரியும், பிள்ளைகளுக்கு பார்த்ததும் கேட்டதும் தான் தெரியும். என்ன பேசுகிறான், நாம் என்ன பேசணுமோ அதான் அப்படி பேசுவான். நாயை அப்படின்னு நம்ம சொன்னோன்னா பிள்ளையும் வீட்டில் நாயின்னு தான் சொல்லும். நம்ம ஈஸியாக செத்த நாயன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அவன் அழகாக அவன் தங்கச்சியை பார்த்து சொல்லுவான் செத்த நாயன்னு. சொல்கிறானா இல்லையா? வீடுகளில் உள்ள கல்ச்சர் அப்படி தானே இருக்குது. அப்போ தாய் தந்தையினுடைய சொற்பிரயோகம் பிள்ளைகள்கிட்ட வரும். அப்போ அதே மாதிரி தாய் தந்தைக்கு நாம் செய்யக்கூடிய அந்த கடமைகள் நன்மைகள் அது நம்முடைய பிள்ளைகள் பார்த்தா நமக்கு நம்ம பிள்ளைங்க செய்வான். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சான், மனுஷன் செத்து போயிட்டான்னு சொன்னான், மனுஷன் இறந்து போயிட்டான்னு சொன்னால் அவன் அவனை விட்டு எல்லாம் தடைப்பட்டுரும். இப்போ ஒருத்தன் மூத்தா போயிட்டான்னு வைங்களாம், ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தன் கிடக்கான், அவன் ஃபோனை எடுத்தாலும் ஃபோனு செல்லுபடி ஆகாது, அவன் ஃபிங்கர் வைக்கணும். அப்படி தானே? ஃபிங்கர் வச்சா தான் ஓப்பன் ஆகும். அல்லது பாஸ்வேர்டு சொல்லணும், நம்பர் என்னன்னு சொல்லணும். அவன் சொல்கிற கண்டிஷனில் இல்லைன்னு சொன்னால்
அதே ஓப்பன் ஆகாது, துண்டிக்கப்பட்டுரும். அந்த ஃபோனு உலகத்துக்கு யூஸே ஆகாது, பயன்பாட்டுக்கு வராது. அப்போ ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னு சொன்னால் அவன் எல்லா விதத்திலையும் துண்டிக்கப்பட்டுரும். 3 விஷயங்களை தவிர அல்லாஹுடைய தூதர் சொன்னான், 3 விஷயங்கள் அவனை பின்தொடரும். இல்முன் யன்தஃபஉ பிஹி, படித்த கல்வி, அது பயனுள்ள கல்வி, மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் அது அவனை பின்தொடரும். சதகத்தும் ஜாரியத்தும், நிலையான தர்மம். இந்த தர்மம் அவன் செய்திருந்தால் ஒரு பள்ளி வாயில் அல்லது கல்விக்கூடம் அல்லது முதியோர் நிலையம், நன்மையான காரியங்கள் எதிலெல்லாம் அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணானோ, முதலீடு செய்தானோ, அவன் செத்த பிறகும் அந்த முதலீடு அவனுக்கு வந்து கொண்டு இருக்கும். அடுத்து என்னது? வலதும் சாலிஹுன் எதுஉ லஹு. வலதுன்னு சொல்லலை, பிள்ளைன்னு சொல்லலை, சாலிஹான பிள்ளைன்னு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். பிள்ளையை தான் எல்லோரும் தான் பெற்று விடுறான், எல்லோரும் தான் பிள்ளை போடுறான். ஆடு மாடு தான் குழந்தை குட்டி போடுது, மனுஷனும் பிள்ளை போடுறான். அது மேட்ரு இல்லை. சாலிஹான பிள்ளை, எதுஉ லஹு, அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல பிள்ளை. அப்போ நாம் முதல்ல நல்ல பிள்ளையாக இருக்கணும். என் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கணும், எனக்கு துவா செய்யணும், எனக்கு அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அதெல்லாம் கரெக்டு தான். நாம் நம்ம தாய் தகப்பனுக்கு என்ன செஞ்சோம் அதை பார்க்கணும்ல. எல்லோரும் எனக்கு எல்லாம் நல்லா நடக்கணும். பொண்ணு பார்க்கும்போது பாருங்கள், பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கணும், அழகாக இருக்கணும், படிக்கணும். அவள் மாமியார் சொல்லுவாங்க, ஓதி படித்த பிள்ளையாக இருக்கணும். உங்கள் பிள்ளை, என் பிள்ளை சும்மா மட்டும் தொழுதுறான், எடு விளக்கு மாற்ற. அப்போ நீ உன் பிள்ளையெல்லாம் முதல்ல ஓதி படித்து தொழுகையாளி பிள்ளையாக இருக்கும், மருமக மட்டும் தொழுகையாளி பிள்ளையாக வரணும். அப்போ உனக்கு மட்டும் நல்லது வரணும், நீ அடுத்தவனுக்கு கெட்டது. எங்கள்கிட்ட நிறைய பேர் பொண்ணு வேணும், ஓகே ரொம்ப சந்தோஷம். ஓதி படித்த பிள்ளையாக இருக்கணும், சரி. தொழுகையாளியாக இருக்கணும், சரி. இபாதத்து தீனு விஷயத்தில் சரி. நம்ம பிள்ளை என்னம்மா செய்கிறான்? நம்ம பிள்ளை அப்படியே தருதலையாக அலைகிறான். பாதி மண்டை முடி இருக்கும், பாதி முடி இருக்காது. அவன் வண்டியை பார்த்தாலே குரங்கு மாதிரியும் நாய் மாதிரி தான் இருக்கும். இவனுக்கு என்ன அந்த பிள்ளை? சரிதானே? அப்போ உனக்கு மட்டும் நல்லதாக வேணும், உன் பிள்ளைய நீ நல்லதாக ஆக்கியிருக்கவே அப்படின்னு கேட்கும்போது மூஞ்சி மாறும். முதல்ல உன் பிள்ளைய மனசால சரி அவனை தொலை சொல், அவன் ஃபஸ்ட்டு தொழுகையாளி ஆக சொல், அதுக்கு பிறகு இந்த பிள்ளை நல்ல பிள்ளையான்னு பார்ப்போம். அப்போ எனக்கு மட்டும் இல்லை நல்ல வேணும், நான் மட்டும் என் பிள்ளை நல்ல பிள்ளையா எனக்கு துவா செய்யணும், என் பிள்ளை எனக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும். நாம் எப்படி இருக்கணும்? முதல்ல நாம் தாய் தகப்பனுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும்ல, அதெல்லாம் பேசக்கூடாது. அதான் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான். உனக்கு வந்தால் தக்காளி சட்னி என்னது ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியும், அந்த கதையில் தான் நமக்கு ஓடிட்டு. பொண்ணு பார்க்கும்போது இந்த அநியாயம் ரொம்ப நடக்குது. பெண்ணு பார்ப்பாங்கல்ல, என்கிட்ட ரொம்ப வந்து இப்போ டென்ஷன், எனக்கு டென்ஷன் ஆகும். அப்படியே சாத்தன் போல் இருக்கும் விளக்கு மாற்ற எடுத்து. பிள்ளை என்னையா செய்கிறான்? பிள்ளை என்னைக்காவது தொழுவான். ஒரு தொழுகையாளி பிள்ளை வேணுமா? ஏன் ஒரு மாரியம்மா பிடிச்சி கட்டி வையே? ஏன் மாரியம்மா தேடிக்கிட்டு இருக்க? உன் பிள்ளை அப்படி தானே இருக்கான், மாரியப்பனா அலையும் போது அவனுக்கு மாரியம்மாவாக தானே கட்டி வைக்கணும். உனக்கு மட்டும் நல்ல பிள்ளை வேணும், அதெல்லாம் கரெக்டு தான். நல்ல பிள்ளை வேணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. நாம் நல்ல பிள்ளையாக இருக்கணும், நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கணும், கரெக்டு தானே? அப்போ எல்லாத்துலேயுமே நாம் எதை விரும்புகிறோமோ அதை மற்றவர்களுக்கும் விரும்பணும். அப்போ நாம் தாய் தகப்பனுக்கு நன்மையான பிள்ளையாக இருக்கணும், வலதும் சாலிஹாக இருக்கணும். சாலிஹான பிள்ளையா, பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளையா நாம் இருக்கணும். நம்ம பிள்ளை அப்படி இருப்போம். நம்ம பிள்ளை மட்டும் இருக்கணும்னா எவ்வளோ அநியாயம், ஒரு தலைபட்சம் இல்லையா, ஓராஞ்சம் இல்லையா? இது ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு மையன்னு சொல்லுவாங்களே, அந்த நிலை தானே. அப்போ நாம் உறவுகள் விஷயத்தில் நாம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இதை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லுது. 2வது அத்தியாயத்தில் 27 அல்லாஹுக்காகவே ஒப்பந்தம் உறுதிப்படுத்திய பின்னர் அந்த இரத்த பந்த உறவை எவன் துண்டித்து வாழ்கிறானோ அவன் உலாய்க்குஹுமுல் ஹாசிரூன், அவன் நஷ்டவாளனாக இருக்கிறான் என்று 2வது அத்தியாயத்தில் 27வது வசனத்திலையும், அடுத்து 3வது அத்தியாயத்தில் 77 லா யுகல்லிமுஹுமுல்லா, அல்லாஹ் அவர்களிடத்தில் மறுமை நாளில் பேச மாட்டான். அல்லாஹ் பேசணும்னா எவ்வளோ பெரிய, இங்கே சாதாரணமாக ஃப்ரெண்டு பார்த்து பேசாமல் போயிட்டார், நான் அவ்வளோ கூட்டத்தில் நிற்கிறேன், என்னை கண்டு காணாமல் போயிட்டேன்னு கோபம் வருது. எல்லாம் ஆக்கவும் அழிக்கவும் சக்தி பெற்ற அல்லாஹ் நாளைக்கு பேசலாம் எவ்வளோ பெரிய இழப்பு. நாளைக்கு அவனை விட்டால் வேறு லா வலியும் வலா நொசீர், அல்லாவை தவிர நேசன் எவனும் இல்லை, அல்லாவை தவிர உதவியாளன் எவனும் இல்லை. நாளை மறுமையில் யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, மறுமை நாள் அந்த கியாம நாள் சாஅத்து ஏற்பட்டால்
மருமின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனி. தாய், தகப்பன், பிள்ளை, மனைவி, கணவன் எல்லாம் விரண்டு ஓடுவான். யா நஃப்சி யா நஃப்சி. அப்போ அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். அல்லாஹ் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த அல்லாஹ் பார்க்கலன்னா அந்த நேரத்தில் இரத்த பந்த உறவை, அதுவும் தாய் தகப்பன் என்ற உறவை இருந்தும் இல்லாமல் ஆக்கிவிட்டால் அல்லாஹ் நாளை அவர்களிடம் பேச மாட்டான். வலா எந்தொரு இலையும் யோமல் கியாமா, கியாமா நாளில் அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹும், பரிசுத்தப்படுத்த மாட்டான். நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்றணும். அருமையானவர்களை, நாம் உறவுகள் நிறைய செய்தி இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் வாய்ப்பு இருந்தால் இதே மாதிரியான அமர்வுகளில் இதன் தொடர்ச்சியை நான் என்ன செய்கிறேன், இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இன்றைக்கும் வந்தேன். வரத்தான் செய்யணும். நம்ம செய்தி கேட்க ஒரு 10 பேர் இருந்து கூப்பிடும்போது நம்ம அதை முக்கியத்துவம் கொடுக்கணும். அது நம்ம கடமை. இருந்தாலும் வந்துட்டேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இது மாதிரியான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதன் தொடர்ச்சியை உறவுகளில் வேறு என்ன இருக்குது, அடுத்து நட்பு உறவு சொல்லியிருக்கோம், திருமண உறவு சொல்லியிருக்கோம், எல்லாமே பாக்கியமானது. இன்றைக்கி எல்லா உறவும் கேவலமாக பார்க்கப்படுது. திருமண உறவை எப்படி எள்ளி நகையாடுறான் பாருங்கள். அழகாக சொல்லுவான், ஒரு மனைவி கணவனுக்கு இப்படி கோரி விட்டுக்கிட்டே இருப்பாள். கோரலாம் என்ன தலைவலியா, இப்படியே கோரி விட்டுக்கிட்டே இருப்பாள். ஏங்க தலைவலி, முன்னாலெலாம் தலைவலி வந்தால் என்னங்க செய்விய, நீ வந்தது தான் தலைவலியா அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ கொச்சையா கேவலமா, நீ வந்ததே எனக்கு சனியே, நீ வந்ததே ஏழ்ற, அப்படி தான் பேசுகிறானோ. அதைத்தான் நீங்கள் நானும் வீடியோவாக பார்த்து சிரிக்கிறோம். அப்படி தானே? இன்றைக்கி ஒரு கணவன் மனைவியை எள்ளி நகையாடி ஒரு வீடியோ வந்தது. மாப்பிள்ளை இப்படி இருக்குண்ணா, இது நம்ம சிரிக்கக்கூட கூடாது மாப்பிள்ளை அப்படின்னு. சிரிக்கக்கூடாது. ஏன்னா நாம் அப்படி இல்லை, மனைவியை கேவலமாக நினைக்கலை. அது மகத்தான உறவு. அந்த உறவை நம்ம இழிவாக எண்ண முடியாது. நட்பு அதுவும் ஒரு மகத்தான உறவு. தாய் தகப்பன் தந்தை வழி தாய் வழி வந்த உறவு, அது ஒரு மகத்தான உறவு. அதில் ஒரு பாட்டு தான் படிச்சிருக்கோம். அப்படி தானே? இந்த 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானே? தாய் தகப்பங்கிற ஒரு சப்ஜெக்டில் தான் நிற்கும். அடுத்து சித்தப்பா பெரியப்பா குப்பி கப்பி எல்லாம் வருது. அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னு இருக்குது, அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ணன் பிள்ளைக்கு என்ன செய்யணும், தங்கச்சி பிள்ளைக்கு என்ன செய்யணும், அவ்வளோ உறவுகள் இருக்குது. அதெல்லாம் பேசணும். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகள் இருந்தால் வரக்கூடிய காலங்களில் என்ன செய்வோம், மற்ற உறவுகள் பற்றியும் இதன் தொடர்ச்சியும் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் காணுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு பிள்ளைகளாக, நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு நன்மையான பிள்ளைகளாக, நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.